எல்லாருக்கும் வணக்கம். பார்த்துக்கிட்டே இருங்க. இது உங்கள் ராக்ரசி ஹோம்மேக்கர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா, சூப்பரான யம்மியான டேஸ்டான பருப்பே இல்லாத சாம்பார் சுட சுட இட்லிக்கு சாஞ்சையில் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் 2 வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 4 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 4-5 பல் பூண்டு அதையும் போட்டுட்டு 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்சிருப்போம் இல்லையா அந்த மிளகாத்தூளியும், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ப்ரெஷர் வச்சுருங்க. ஒரு 4-5 விசில் வைங்க. ப்ரெஷர் இறங்குற டைமுக்குள்ளே நம்ம அரிசி மாவு 1/2 டீஸ்பூன் அல்லது கார்ன்ஃப்ளவர் ஏதாவது நல்லா கட்டி தட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு அதில் நம்ம கரைச்சி வச்சுக்கோம் இல்லையா அதை எடுத்து ஊற்றி இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு திருப்பி 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ எப்படி திக்காகுதுன்னு மட்டும் பாருங்கள். அதுக்குள்ளே சைடில் தாளித்து வச்சுக்கோங்க. கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாம் தாளித்து கொட்டி சுட சுட இட்லியில் சாப்பிட்டு பாருங்களேன். அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.